ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள், அவருடைய குணத்தினுடைய அந்த மதிப்பு என்பது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய அந்த வரலாறை பற்றி தெரிந்தாலே போதும் நபியுடைய குணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு என்பதாக. ஒரு காலகட்டத்தில் அமல் செய்வதற்கு மக்காவில் நெருக்கடி ஏற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஹபஷாங்கிற நாடு இருக்குது, அங்கே போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அமல்கள் செய்யுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். சுருக்கமாக கூறுகிறேன், அந்த நாட்டினுடைய அரசர் நஜ்ஜாஷி அவர்களுக்கு இந்த செய்தி கேட்டு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனைவரும் அழைத்து விசாரிக்கிறார்கள். அப்பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சுருக்கமாக நான் கூறுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பு நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறிவிட்டது, எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து நாங்கள் ஆகிவிட்டோம் என்பதே மிக அழகான முறையில் கூறினார்கள். அது ஒரு வரலாறு. அதை கேட்ட அரசன் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியால் உருவாக்கப்பட்ட சஹாபியின் சொற்களை கேட்டு, ஆஹா இது உண்மையான கூற்றல்லவா, நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்பதாக மனதில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது சரித்திரம் கூறுகிறது. நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகாமலேயே நபியால் உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபியின் சொற்பொழிவை கேட்டு ஒரு நாட்டினுடைய அரசன் இஸ்லாத்துக்கு வந்தது நபியுடைய குணத்தின் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு காட்டுகிறது.